நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்யப் போவதாக ராசா எம்பி தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுருகன்பூண்டி நகராட்சி மற்றும் அவிநாசி பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். திருப்பூர் 4வது குடிநீர் திட்டம் விரைவில் முடிய இருக்கிறது. அப்படி முடிகிற போது அந்த திட்டத்திலிருந்து இது கூடுதலாக தண்ணி இப்ப 2வது ஸ்கீம் போயிட்டு இருக்கு. தண்ணி அது போயிட்டு இருக்கு. இந்த 4 கம்ப்ளீட் ஆச்சு. 2வது ஸ்கீம் வந்து பக்கத்துல வந்து அவிநாசிக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான பயன்பாட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணிருக்கு. அத்திக்கடை அவிநாசி திட்டம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிந்து மிக விரைவாக அது தொடக்க நிலையில இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே சைட் பை சைட் பக்கத்திலேயே 2வது ஸ்கீமுக்கும் இதுவரை விடுபட்டு போன இடங்கள் எல்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. அதெல்லாம் தொகுத்து ஒரு டிபிஐ போட்டு 2வது ஸ்கீமுக்கு அனுப்புறோம். முதல் ஸ்கீம் ஆரம்பிச்ச உடனே தொடங்கப்பட்ட உடனே 2வது ஸ்கீம் வந்து பரிசீலனை எடுத்துக்குவோம். அவசர அவசரம் அந்த அரசாங்கம் போட்டாங்க. நாங்க சமயப்படுத்துறது போதும் ஆயிடுச்சு. இப்ப விரைவில் முடிக்க போறோம். மீண்டும் நீங்க நீலகிரி போட்டியிடணும்னு சொல்றாங்க. அதுல டஃப்பா இருக்கு சார். அல்ல போட்டி நான் விரும்புமா தலைவர் தான் முடிவு பண்ணா திமுக விருப்பம் காட்டுவோம். அது எங்களுக்கு உரிமை.